நீ வேணா பாரு, நான் சொல்கிறேன். ஒரு 6 மாதத்துக்கு தொடர்ச்சியாக எல்லா கோயிலும் தமிழ்லேயே மந்திரம் ஓதிப்பார், நாடு நல்லாயிரும். பாருங்க, உங்களால் நம்ப முடியுது இல்லையோ, மாவீரனுக்கு பிறந்த நாளைக்கு இப்போ முருகன் கோயிலுக்கு போகணும். வடவள்ளி முருகன் கோயிலுக்கு போயாச்சு. போனோன்னா அவர் ஐயர் என்னை பார்த்தா தமிழில் சொல்லுவார், முருகா போற்றி சொல்லுவார், வள்ளி நாயகனே போற்றிம்பார். எனக்கு சொல்கிறாரு, மற்றவங்களுக்கு சொல்கிறாரான்னு தெரியல. சொன்னோன்னா அங்கே என் தங்கச்சி தான் அதிகாரி, நம்ம தம்பி சுரேஷுடைய மனைவி. மந்திரம் ஐயர் சமஸ்கிருதத்தில் சொல்ல ஆரம்பித்தாரா இல்லையோ, என் மடியில் இருந்த மாவீரன் ஆட ஆரம்பிச்சிட்டேன். புரியல. சர்வாரி பீமனான்னு ஒரு மாதிரி ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு தங்கச்சி நம்ம ஓதுவார வர சொல்லுப்பான்னு ஓதுவார் வர்றார், பெருமேலோட போட்டு. இளைஞர் தான் அவர். ஆரம்பிச்சு தமிழில் மந்திரம் சொன்னவொடனே இப்படி திரும்பி பார்த்தான் பாருங்க, அவரே பார்த்துருக்கேன், அடலை. அந்த மொழி இழுகுது. பிறந்த 1 வயசு குழந்தைக்கு புரியுது. கவிப்பேரசு வைரம் சொன்ன மாதிரி சிவனுக்கே புரியுது, சிவனுக்கே பிடிக்குது, வேற எவனுக்கு பிடிச்சான்னா பிடிக்கலான்னு தமிழில் ஓது மந்திரத்தை நீ.